ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான். அவன் பேர் ஸ்ரீதர். நானும் அவனும் ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் ஒன்றா தான் படித்தோம். ஸ்ரீதர் வீட்டில் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதர், அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி, அவங்க அப்பா இறந்து ஒரு 8 வருஷம் இருக்கும். அவங்க தங்கச்சி பேர் சுவாதி, வயசு 21. காலேஜ் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு ஜாபுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. நான் ஸ்ரீதர் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் சுவாதி என்கிட்ட நல்லாவே பேசுவாள். பொதுவாகவே பெண்கள் பார்த்திங்கன்னா வெளியாளுங்கிட்ட பேசுறதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க. அதே அண்ணனோட ஃப்ரெண்டு, தம்பியோட ஃப்ரெண்டு, அவங்க அக்காவோட ஃப்ரெண்டுன்னா இவங்க நல்லா சோஷியலாக பேச ஆரம்பிப்பாங்க. சுவாதியும் அந்த மாதிரி தான் நல்லா பேசுவாள். சுவாதியோட அம்மா பேர் ஜெயலக்ஷ்மி. அவங்களுக்கு வயசு 49. ஒரு நாள் ஸ்ரீதரை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவன் இல்லை வீட்டில், சுவாதி இருந்தா, அவங்க அம்மாவும் இருந்தாங்க. எங்கம்மா ஸ்ரீதர்னு கேட்டேன். இதோ வெளியே போயிருக்காண்டா, வந்துடுவான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மாடி மேலே போய் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். அப்போது சுவாதி மேலே வந்ததும், ஏன் அண்ணன்கிட்ட மட்டும்தான் பேசுவியா, என்கிட்டலாம் பேச மாட்டியா அப்படின்னு கேட்டா. என்ன சுவாதி சொல்லு, எப்படி இருக்க, காலேஜில் எப்படி போகுதுன்னு. காலேஜில் நான் முடிச்சிட்டேன்னு தெரியாதா உனக்கு அப்படின்னா. முடிச்சிட்டல, என்ன பண்ணுறது அப்படின்னு. அதான் கொஞ்சமாவது என்னை பற்றி நினப்பு இருக்கா அப்படின்னா. நான் ஒன்றே சொன்னேன், நான் ஒன்று நினச்சி என்ன பண்ணுறது சுவாத்தின்னு. ஆமாம், நான் படித்தது கேர்ள்ஸ் காலேஜு, கோ எஜுகேஷனும் இல்லை, பசங்களே பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல, வெளியும் எங்கள் வீட்டில் அனுப்ப மாட்டாங்க. நான் யார்கிட்ட பேசுகிறது, ஃபேஸ்புக்கு, சோஷியல் மீடியா இதில் தான் நான் இருப்பேன் அப்படின்னா. ஓ, நீ ஃபேஸ்புக்கெலாம் இருக்கியான்னு கேட்டேன். ஆமாம் இருக்கேன்னு சொல்லிட்டு அவளோட ஐடி சொன்னால் நான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டும் கொடுத்தேன். அப்புறம் பேசிகிட்டே இருக்கும்போது அவள் என்ன சொன்னா, உன் ஃபோன் நம்பர் எனக்கு சொல்ல அப்படின்னா. ஏன் ஃபோன் நம்பர் எதுக்குன்னு. சும்மா தான் கொடு அப்படின்னா. சரி ஃபோன் நம்பர் கொடுத்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஸ்ரீதரும் வந்ததை நாங்கள் 2 பேரும் அப்படியே வெளியே போயிட்டு ஊரெல்லாம் நல்லா சுற்றிட்டு நைட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு 10:30 மணிக்கு சுவாதிக்கிட்டேருந்து மெசேஜ் வந்துச்சு. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டா. சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா அப்படின்னு. சாப்பிட்டேன் அப்படின்னேன். அப்புறம் நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்னு கேட்டா. நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்னா புரியல அப்படின்னேன். இல்லை, எனக்கு எங்கேயாச்சும் வெளியே போன போல் இருக்குது, நான் எங்கள் அம்மாக்கு இல்லை என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரேன், நம்ம எங்கேயாச்சும் போகலாமான்னு கேட்டா. ஏன் உங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு போகிறதுன்னு. எல்லா விஷயத்துக்கும் எங்கள் அண்ணனே கூட்டிகிட்டு போக முடியுமா, எனக்குன்னு தனியாக போகணுன்னு ஒரு ஆசை இருக்காதான்னா. சரி என்ன பண்ணோம் அப்படின்னு. நம்ம வீட்டுக்கிட்ட அந்த ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்குல்ல, அங்கே வெயிட் பண்ணு, நான் வரேன்னா. நான் ஒன்று யோசித்தேன், ஸ்ரீதர்களை சொல்லிட்டு போகலாமா இல்லை அப்படியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி முதல்ல இவன் என்ன தான் பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அந்த ஃபேன்சி ஸ்டோர்கிட்ட போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இவளும் வந்ததும் என் பைக்கில் ஏறி உட்காந்துக்கிட்டு அவளோட ஹோனியில் அவள் ஃபேஸ்லாம் கவர் பண்ணிக்கிட்டா. என்ன ஃபேஸ்லாம் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு. இல்லை யாராச்சும் ரோட்டில் பார்த்துருவாங்களே அப்படின்னா. எங்கே போனோம் அப்படின்னு. அப்படியே பைக்கு கொஞ்சம் தூரம் போ அப்படின்னா. சரி பைக் எடுத்துக்கிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் வந்ததும் ஒரு மலை மாதிரி இருந்தது, மலை பிரதேசம் மாதிரி. அங்கே போயிட்டு பைக்கை நிறுத்திட்டு இப்போ எங்கே போகணும் சொல்லு அப்படின்னு. பரவாயில்ல இங்கே இருக்கலாம் அப்படின்னா. ஏன் யாருமே இல்லையே இங்கே அப்படின்னு. அதான் நான் பேச வந்தேன் அப்படின்னா. சரி சொல்லு அப்படின்னு. இல்லை நீ எப்படி சொல்கிறதுன்னு தெரில அப்படின்னா. சொல்லுன்னு. எல்லா பொண்ணுக்குமே அந்தந்த ஏஜில் அதாவது நடந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னா. ஆமாம் அப்படின்னேன். எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு எப்படியோ ஒரு 4-5 வருஷம் ஆகும்போது இருக்குது. இப்போ தான் எனக்கு வயசு 21 ஆகுது அப்படின்னா. அதுக்கு அப்படின்னேன். அதுக்குன்னா இப்போது என்னோடய கிளாஸ்மேட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கமிட் ஆகியிருக்காங்க. கமிட் ஆகும்போது அவங்க ஃபோனில் சொல்கிறாங்க, நான் என் பார்ட்னர் கூட இங்கே போயிட்டு வந்தேன், அங்கே போயிட்டு வந்தேன்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆசை இருக்கக்கூடாதா அப்படின்னா. இருக்கலாமே அப்படின்னு. அப்போ அவள் என்ன சொன்னா, ஒன்று இப்போ நீ சிங்கிளாக கமிட்டடா அப்படின்னு கேட்டா. நான் சிங்கிளாக தான் இருக்கேன்னு. அப்போ நம்ம 2ம் கமிட் ஆகலாமா அப்படின்னு கேட்டா. நான் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன். இல்லைன்னு சொல்லு, பரவாயில்ல, நான் வேறு ஏதாச்சும் சோஷியல் மீடியாவில் போய் ஃப்ரெண்டை பார்த்துக்கிறேன் அப்படின்னு கேட்டா. ஒன்று நான் யோசித்தேன், சரி இவ்வளோ நல்லா தானே இருக்கிறா, ஃப்ரெண்டு அவங்க தங்கச்சி தானே, எப்படி இருந்தாலும் நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆனாலும் என் ஃப்ரெண்டு வீட்டு தானே, சமாளிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு. அப்போது ஐ லவ் யூ சொல்லுன்னு சொன்னான். ஐ லவ் யூன்னு சொன்னேன். அவளும் ஐ லவ் யூன்னு சொன்னான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே ஆடை மேய்ச்சிக்கிட்டு சில பேர் வந்தாங்க.
அவங்க வர வரைக்கும் நாங்கள் சைலண்ட்டாகவே இருந்தோம். அவங்க ஆடை மேய்ச்சிட்டு அப்படியே போகும்போது இவ கேட்டா, நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாமா, அந்த குகை மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டா. ஏன் அப்படின்னு, வா சொல்கிறேன்னு. சரின்னு சொல்லிட்டு அந்த குகைக்குள்ளே போனதும் ஸ்வாதி அப்படியே கட்டி அணைக்க ஆரம்பித்தா. என்ன ஸ்வாதி அப்படின்னு. ஆமாம், இப்போ தான் நம்ம லவ்வர்ஸ் ஆகிட்டோமே, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டா. எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் தெரியாத வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதை தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணும்போது ஆசைகளும் தேவைகளும் அதிகமாக தானே இருக்கும். அவளே கட்டி அணைக்கும் போது நான் எப்படி சும்மா இருக்க முடியும். அப்படியே நான் முத்தங்களை கொடுக்க ஆரம்பித்தேன். முத்தங்கள் கொடுக்க ஆரம்பித்ததும் அவள் அப்படியே தரையிலேயே படுத்துக்க ஆரம்பிச்சிட்டா. அவள் தரையில் படுத்துனதும் என்கிட்ட சொன்னான், இப்போ என்ன, சரி வேலை செய்ய அப்படின்னா. என்ன இங்கேயே வான்னு. ஆமாம், எனக்கு இதுதான் முதல் டைம் அப்படின்னா. நாங்கள் அங்கேயே அந்த குகையிலேயே வேலை செய்ய ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் வேலை செஞ்சதுக்கப்புறம் 2 பேருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி நம்ம போகலாமா அப்படின்னு. இரு, எங்கேயாச்சும் போயிட்டு ஜூஸாக ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு மறுபடியும் வரலாமா அப்படின்னு கேட்டா. என்ன ஸ்வாதி அப்படின்னு. ஆமாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அங்கேருந்து பைக் எடுத்துக்கிட்டு நேராக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு ஜூஸு, கொஞ்சம் சமோசா, எக் பப்ஸு இதெல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ என்ன சொன்னால், மறுபடியும் அந்த குகைக்கே போகலாமா அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கேயே வந்தோம். திருப்பி அவன் என்ன சொன்னால், எனக்கும் சில ஆசைகள்லாம் இருக்குன்னா. என்னன்னு கேட்டேன். ஆமாம், ஐஸ்கிரீமு, சாக்லேட்டு, தேன் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னா. முதல்ல கடையிலே சொல்லியிருந்தா நான் ஐஸ்கிரீம் வாங்கியிருப்பேன்ல அப்படின்னா சொன்னேன். உடனே அவன் என்ன சொன்னால், கையில் ஒரு கப்பை சேர்த்து காட்டினான். இதை பாரு, நான் அவங்ககிட்ட ஏன் சொன்னோம், நானே அங்கேருந்து எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னா. சரி இப்போ என்ன பண்ணணும்னு. நீ வேலை செய்யும்போது இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே வேலை செய்ய எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னா. நானும் அப்போது ஃபஸ்ட் டைம்ன்றதால யோசித்தேன் நான், இதெல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த ஒரு விஷயமும் பண்ணும்போது தான் நமக்கு அந்த சந்தோஷன்ற எண்ணமே வரும். ஐஸ்கிரீமு, சாக்லேட்லாம் பெண்களுக்கு ரொம்ப விரும்புறதுக்கு காரணம் என்னென்னா, முதல்ல வேலை செய்யும்போது நார்மலாக வேலை செஞ்சால் அவங்களுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமு, சாக்லேட்டு, இந்த டெய்ரி மில்க்கு இதெல்லாம் அவங்க ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நமக்கு என்ன, நமக்கு கரும்பு சாப்பிட காசு கேட்குமா என்ன. அதுவும் 21 வயசு பொண்ணுன்னா அவளுக்கு அப்போ தான் எல்லா ஆசைகளும் தெரிய வந்திருக்கும். அப்போ நம்மக்கிட்ட தான் அவள் எதிர்பார்ப்பா, இவன் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு. நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். ஒரு வாட்டி நம்ம வேலை நல்லா செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க நம்ம கூடயே தான் இருப்பாங்க. நமக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்டா பேச மாட்ற, ஏன் என்னை மறுபடியும் வெளியே கூட்டின்னு போக மாட்ற, அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. நீங்கள் வேலையில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க நம்மளை ரெஃப்யூஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வேறு ஒரு பையன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க, வேறு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதனால் நமக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை கரெக்டாக நம்ம பயன்படுத்திக்கணும். பொதுவாக பெண்களுக்கு எப்படி இருக்கிற ஆண்களை பிடிக்குன்னா, எல்லா விஷயத்துலையும் சாஃப்டாக பேசணும். அதாவது நமக்கு கோவமே வந்தாலும் கோவம் இல்லாத மாதிரி அப்படியே தன்மையாக பேசுகிற பசங்களை பிடிக்கும். அதுக்கப்புறம் வேலை செய்யும்போது ரொம்ப பொறுமையாக வேலை செய்கிறது தான் பிடிக்கும். ஏன்னா நம்ம அர்ஜென்ட்டாக சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா அவங்களால அதை ரசிக்க முடியாது. அவங்க ஒரு விஷயமும் ரசிக்க ஆரம்பிப்பாங்க. இவன் இந்த மாதிரி பண்ணுவானா, அடுத்தது என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்பை உண்டாக்குனா மட்டும்தான் அவங்க நம்ம கூடயே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேலை செய்யும்போது அவங்க அழகை பற்றி சொல்லிக்கிட்டே வேலை செய்யணும். நீ ரொம்ப அழகாக இருக்கிற தெரியுமா, எனக்கு இந்த மாதிரிலாம் அழகை நான் பார்த்ததே கிடையாது, இவனை பார்த்ததே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குதுன்னு இந்த மாதிரிலாம் நம்ம பேச ஆரம்பித்தோம்னா அது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். ஏன்னா நம்ம போனோமா வந்தோமா வேலை செஞ்சோமான்னு இருக்கிறத விட இந்த மாதிரி சொல்கிறது தான் அவங்க ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஆக்டர்ஸ் வேணுமோ நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.